பல பேர் ஏதாச்சும் வேலை கிடைக்காதா அப்படின்னு ஏங்கிட்டு இருப்போம். ஆனால் இங்கே சில வேலைகளுக்கு பெரிய அளவில் சம்பளம் தரும்ப்பா, வந்து இந்த வேலையை செய்யுங்க அப்படின்னு கூப்பிட்டாலும் இந்த மாதிரியான பணிகளுக்கு செல்ல மக்கள் விரும்புவதில்லை. அவை என்னென்ன பணிகள் என்பதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் யூஎஸ், வெல்கம் டு தமிழ் ட்ரூத் அண்ட் ஃபேக்ட்ஸ். நான் ஜெனிட்டா. சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதிக சம்பளத்துடன் இருக்கும் பணிகளாக இருந்தாலும் பெரும்பாலான மக்கள் இப்படிப்பட்ட வேலைகளை செய்ய விரும்புவதில்லை. அதனாலேயே இந்த வேலை செய்ய வேலையாட்களுக்கு நல்ல டிமாண்ட் உள்ளதாம். அது மட்டும் இல்லை, நாம் நினைத்து பார்க்க முடியாத சம்பளமும் இதற்கு வழங்கப்படுகின்றது. அவற்றில் சில பணிகளை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக சுகாதார பணியாளர். இதன் தேவை உலகளவில் உள்ளது. இந்த பணியாளர்கள் இல்லை என்றால் ஊரே குப்பையாக மாறிவிடும் என்பது நமக்கு தெரியும். இந்தியாவில் என்னதான் இதற்கான சரியான உபகரணங்கள் இல்லை என்றாலும் உலக நாடுகளில் இந்த வேலைக்கு என தனி பயிற்சியும் பாதுகாப்பு உபகரணங்களும் வழங்கப்படுகின்றது. இந்த வேலைக்கு 50,000 அமெரிக்க டாலர்களுக்கு மேல் வருடத்திற்கு சம்பளம் உள்ளதாம். இது இந்திய மதிப்புப்படி ரூபாய் 40 லட்சமாக உள்ளது. அடுத்து நம்ம பார்க்க போறது இறைச்சி கூட பணியாளர். இந்த பணிக்கு எந்த படிப்பு அறிவும் தேவையில்லை. இந்த பணி செய்ய பலரும் விரும்புவதும் இல்லை. இது இறைச்சி கடையில் ஏற்றுமதி நிறுவனங்களில் இறைச்சியை வெட்டி பேக்கேஜிங் செய்து அனுப்பும் பணிதான் இது. இந்த வேலைக்கு $15 ஒரு மணி நேரத்திற்கு கிடைக்கிறது. இது இந்திய ரூபாய் மதிப்புப்படி ரூபாய் 1200 ஆகும். அடுத்தது கழிவறை பணியாளர். இந்தியாவில் தான் மக்களுக்கு எந்தவித பாதுகாப்பும் இல்லாமல் இதை செய்து வருகிறார்கள். ஆனால் வளர்ந்த நாடுகளில் இதற்கான உபகரணங்கள் உள்ளது. அதனை பயன்படுத்தி சுத்தம் செய்ய ஒரு மணி நேரத்திற்கு $15 வழங்கப்படுகின்றது. அடுத்து சுரங்க பணியாளர். மிகவும் மோசமான பணி இது. மோசமான காலநிலையில் மேற்கொள்ளப்படும் போது உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் வேலைகளில் இதுவும் ஒன்று. இந்த வேலைக்கு செல்ல யாரும் விரும்ப மாட்டார்கள். அப்படி செல்பவர்கள் வருடத்திற்கு $115,000 வரை சம்பாதிக்கலாம். இது இந்திய மதிப்புப்படி 94 லட்சம் ஆகும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகும் பணி எம்பால்மர். இறந்தவர்களின் உடலில் உள்ள இரத்தத்தை எடுத்துவிட்டு நரம்புகள் வழியாக ஒருவித திரவத்தை செலுத்தி உடலை பதப்படுத்துவதற்கு தயார் செய்ய வேண்டும். இந்த பணியை செய்பவர்கள் தான் எம்பால்மர் என்று அழைக்கப்படுவர். பலரும் விரும்பாத இந்த தொழிலுக்கு $78,000 வரை ஊதியம் உள்ளது. இந்திய மதிப்புப்படி இது 63 லட்சம் ஆகும். அடுத்து குற்ற இடங்களை சுத்தம் செய்யும் வேலை. குற்றம் நடந்த இடங்களை காவல்துறை ஆய்வு செய்த பிறகு அந்த இடத்தை சுத்தம் செய்வதற்காகவே சிலரை பணியமர்த்தி இருப்பர். இவர்களுக்கு உலக அளவில் நல்ல சம்பளம் உள்ளது. அதாவது $72,000 மேல் இவர்கள் சம்பளம் பெறுகிறார்கள். இது இந்திய ரூபாய் மதிப்புப்படி 60 லட்சமாக உள்ளது. கடைசியாக நாம் பார்க்க போகும் பணி காளைகளின் விந்துக்களை சேகரிப்பவர். காளைகளின் இன சேர்க்கைக்காக விந்துக்களை சேகரிக்கும் நபருக்கு $44,000 அமெரிக்க டாலர்கள் முதல் சம்பளம் தொடங்குகின்றது. இது இந்திய மதிப்புப்படி 35 லட்சம் ஆகும். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். மேலும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.